அரசாட்சி அமர்கிறேன். மழை பெய்யாத காரணப்படியால் நாம காணகத்தை கடம்பட்டு உடம்பட்டு வைத்த மிருகம் பயிர்கள் எல்லாம் ஒரு அத்தனை கைக்கு வழியும் கிடையாது கிடையாது ஆட்படமோ கையில் இல்லை. இந்த கடை மக்கள் எல்லாம் கொஞ்சம் தோல் வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. ஐயா நீங்க யாரு? கனகாபுரி நகரம் சொல்லக்கூடிய நகரத்தில் வாசி செய்து வரக்கூடிய குடிமக்கள், வெளிநாட்டு வீதியில வசித்து வரக்கூடிய குடிமக்கள் நீங்க. ஆமா, இருந்தாலும் எங்களோட மனைவி காடு போட்டு தோலை வித்து மழை பெரிய சொல்லி கலவட்டு வாங்கி போட்டேங்க. அது என்ன நாட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பன்னீர் சொல்லக்கூடிய மிருகங்கள் அந்த மேல் போச்சு கிடைக்க வழி இல்ல. எங்கேயாவது அயல்நாடு போடணும். நம்ம மந்திரி நம்ம மகாராஜா பார்த்து மகாராஜா சொல்லிட்டு போலாம் அமைச்சரே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். மன்னன் என்பது இருந்ததுனால் மக்கள் இல்லாமல் மன்னனுக்கு தெரியாது. இந்த தினத்திலே குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டிலே வசிக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். வந்திருந்த மறுபடி உத்தரவு. ஐயா மறுபடி உத்தரவு, மறுபடி உத்தரவு. குடிமக்களா அவருடைய பாதத்தை உங்களுடைய திருவடி பாதத்தை பின்னோடியா நீங்க எப்படி இருக்கா பல முறை போற்றி செய்த
வார்த்தை கேட்கலாமா? கேட்பது உன் தலைக்கு வேண்டாம் ஐயா, கேளுங்க. அப்படியா? எந்தனை நாடி வந்தவர்களே, உங்களுக்கு என்ன குறை? ஆமா, என்னோட மணிகடத்தில் காடு போட்டு தோடு போட்டு வச்சிருந்தேன். அந்த காடு போட்டு தோடு கொண்டு போய் அடமானம் வச்சு கள்ளக்கொண்டை வாங்கிட்டு போட்ட மகாராஜா. அந்த கள்ளக்கொண்டை போட்டதை உண்டான காடகத்தில் இருக்கக்கூடிய பொடி நெறிகளெல்லாம் வந்து ஆட்டின் அடங்காமல் இருக்கக்கூடிய காளையம் மலை மதாரத்தில் இருக்கக்கூடிய மிருக ஜீவதாரிகளும் நாங்கள் செய்யக்கூடிய விவசாய நிலத்தை வந்து வழியில்லை. பிள்ளைகளோடு பசியோடு இருக்கிறது. பிள்ளைகளோ பசி பசி என்று கருதுகிறார்கள். அதனால் பிள்ளைகளுடைய பசியை பார்க்க வேண்டும். எங்களுக்கு வாழ வழி தெரியவில்லை. இன்னொரு பேரு சொல்லிட்டு ஆனால் குடியரசரை நீங்கள் இல்லாமல் மன்னி முடியாது. ஒரு மன்னனா பிறந்தா வரி என்று சொல்லக்கூடிய கப்பத்தக்க வரிபணத்தை அரசர்கள் வந்து பெற்று அந்த ஒரு வரிபணத்தை எடுத்து மக்களுக்காக உங்களுக்காகவும் இந்த நாட்டின் நலனை கருதி நலனுக்காகவும் இன்னொன்று எதற்கு நம்முடைய குடும்ப செலவிற்காக நீங்கள் இல்லாமல் நான் முடியாது. உங்களுடைய குறைகளை தீர்க்கிறேன். அமைச்சரே அப்படி இருந்தாலும் குடிமக்களை குறைய தீர்க்கப்பட்டால் மனித முடியாது. ஏன்னா நாம் இருப்பதை குடிமக்களை குறைய தீர்ப்பதாக. அதனால் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு என்னென்ன நஷ்டீடு ஆனதோ அந்த நஷ்டீடுகளை தன்னுடைய அன்பை செலுத்திவிடு. அனுப்பிவிட்டாயா? இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும் நஷ்டீடு நான் தருகிறேன். அயல்நாடு செல்ல வேண்டாம். உங்களை குறைய அறிந்து வருகிறேன். நீங்க சென்று வாருங்கள். அமைச்சரே, இருந்தாலும் இன்று தினத்தில் என்ன செய்ய வேண்டும்? குடிமக்களை குறைய தீர்க்க வேண்டும். நாம் எங்கே செல்ல வேண்டும்? காணகம் போனோம்.
மாணவி புள்ளிய ஓடுகிறது. இந்த காலத்தை எதிர்க்கும் இருந்தாலும் கிழக்கு திசையில பார்த்தால் புள்ளிய மானமே ஓடுகிறது. ஓடுது இப்படி பார்த்தால் வடக்கு திசையை ஓட்டங்கள் எப்படி ஓடுகிறது? புள்ளியா தந்தை சிங்க புலி சிரித்து யாரை என்று சொல்லக்கூடிய அனைத்துமே என்னாவது ஓடிவிட்டது. இருந்தாலும் தாங்கள் ஒருவரை வேட்டி இடமாக திருப்பி கறி இருக்கா அடிச்சு பாரு சொம்ப பனிக்குட்டிக்கு இந்த காண்டிவம் என்று சொல்லக்கூடிய வில்லை இந்த நாடியை எப்படிடா கொடுத்துருங்க? நீ என்ன புடிச்சிட்டு இல்லையா? ஓ நீ என்ன ஓட்டுன? நீ என்ன அடிச்சியா? நான் பார் கரெக்டா புடிச்சிட்டு. நீ எப்ப பாறா பாரு. எப்படி போறீங்க? எங்கேயோ குஞ்சிலியா? நெஞ்சிலியா? அதாவது நீ நாட்டியானது போதும். அகரஜா. இப்படி போறதா இப்படி போறதா? அப்படி கிடையாது. காண்டிவம் என்று சொல்லக்கூடிய காண்டிவத்தை இது என்றால் என்ன? ஆமாமா. இது என்ன? காந்திபா. ஏய் பானம். பானம் என்று சொல்லக்கூடிய இது நாணி. ஆமாமா. இது வில்லு என்று சொல்லக்கூடிய இந்த நாணியை துடித்து நீ இப்படி பார்த்து குறி பார்த்து போன்றான். எந்த பாடலும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால அப்படின்னாலும் ஏட்டையாரி சற்று நேரம் தலைப்பாக இருக்கிறது. அந்த ஆளாமரம் அருகாமல் அமரலாமா?